பிறந்து சிறந்த மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்ற ஆக சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் இங்கிருக்கும் அத்துணை என் கள்ளர் சமூகம் தொப்புள்கொடி உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். உண்மையிலே இந்த கூட்டத்தில் நின்று நான் பேசுறதுக்கு உடம்புலாம் புல்லரிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணனுடைய பிள்ளைகள்லாம் வந்து சாமி ஆடிட்டே வந்தாங்க. நான் ஒரு புர்கா போட்டு நான் ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்காந்துருந்தேன். பார்க்குற சங்கிகளுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும். வீட்டில் போய் மாத்திரை போட்டு படுத்துக்கோங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து தமிழ்நாடு. அதையும் தாண்டி இந்த திண்டுக்கல்ல யார் இருப்போன்னு உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணா பேசுறேன்னா அதுக்கு முதல் காரணம் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா தான். அவர் பால் குடிச்சு வளர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண். அதுக்கடுத்து எங்க ஐயா மூக்கையா தேவர். மூக்கையா தேவரும் எங்க அப்பா பழனி பாபாவும் இருந்த நட்பு அப்படி. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கார்ல போகும்போது ஒரு கல்லூரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டின கல்லூரி தான் பிஎம்டி கல்லூரி, உசிலம்பட்டியில இருக்கிற பிஎம்டி கல்லூரி. அந்த மரபு வழியில இன்னைக்கு என் சமுதாயம் என் தொப்புள்கொடி உறவுகளுக்கு கள்ளர் உரிமையை மீட்டெடுக்கிறக்காண்டி நான் இங்க வந்து உங்க சகோதரியா வந்து பேசுறேன். அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், எனக்கு சந்தோஷமும் படுறேன். நீ கண்ணு கெட்டின தூரம் என்னுடைய தொப்புள்கொடி உறவுகள்லாம் இருக்காங்க. உண்மையிலேயே அதை ஒரு ஆளா இருந்து செயல்படுத்தி எங்க அண்ணன் தியாகராஜ அண்ணனும் சரி, எங்க அண்ணி சித்ரா தேவியும் சரி, ரெண்டு பேரும் சிறந்து இத்துணை நம்மளுடைய கள்ளர் பிரமலை கள்ளராகவும் கள்ளர் அத்துணை சமூகத்தையும் ஒன்று திரட்டி ஒரு கூட்டத்தை நடத்தி அடிக்கிற மலையிலேயே எந்திரிக்க விடாம எல்லாரும் நின்று பாக்குறாங்கன்னா நம்ம உரிமையை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். நம்ம இப்ப சமீபமா வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். தேனி மாவட்டத்துல கூட ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சமூக ரீதியா வந்து நம்ம வைக்க கூடாது, நம்மளுடைய கள்ளர் நாடு கள்ளர் பள்ளி அந்த மாதிரி வைக்க கூடாதுன்ற மட்டும் சொன்னாங்க. சமுதாய கூடமா மாத்துங்க அப்படின்றது சொன்னாங்க. என்னுடைய அண்ணன்மார்கள் எங்களுடைய காலங்காலமா அவங்க சின்ன சின்ன தொண்டு கொடுத்து அவங்களுடைய சின்ன சின்ன எங்களுடைய சமுதாயத்துக்காக நாங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற உருவாக்குன ஒரு சமுதாயத்துக்காக நீங்க வந்து அவங்க பேரை மாத்துறீங்க. எங்க அண்ணன் ஒரு அண்ணன் சொன்னாரு, அது எப்படி கள்ளர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு. அதே தான் நாங்களும் கேட்கிறோம், ஏன் கள்ளர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? எத்தனையோ சமூகங்கள் இருக்காங்க. இந்த சமூகத்தை மட்டும் நோக்கி வர்றாங்கன்னா நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். இப்ப நம்ம வந்து டிஎன்டி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. 1979 இந்த மாதிரி டிஎன்ல நலவாரி திட்டம், சீர்மரபண நலவாரி திட்டம்னு ஒண்ணு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்மளுக்கே தெரியல. டிஎன் அதாவது நம்மளுக்கே தெரியாம இன்ன வரைக்கும் நம்மள என்ன சொல்லிருக்காங்க, டிஎன்சில மாத்தி நம்மளுடைய 2 சர்டிபிகேட் மாத்த சொல்லி, ஜாதி சான்றிதழ் மாத்த சொல்லி நம்ம பிள்ளைகளை இன்ன வரைக்கும் நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அண்ணன் எல்லாரும் விழிப்புணர்வு பெற்று அதுக்கு உண்டான போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரே காரணம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். இங்க இருக்கிற நம்ம மக்கள் எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கும். நம்ம சமுதாய மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கும். ஆனா இந்த தலைமையில இருக்காங்க பாத்தீங்களா, அது ஒருத்தவங்க மட்டும் தான் ஒற்றுமை இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு. ஆனா எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஆரம்பிச்ச ஃபார்வர்ட் பிளாக் வேற, இப்ப இருக்கிற ஃபார்வர்ட் பிளாக்ல வேற. அன்னைக்கு எங்க ஐயா ஆரம்பிச்சது எல்லா சமூகமும் இருக்கணும், எல்லா சமூகம் ஒன்று கூடி இருக்கணும். அதையும் தாண்டி அந்த ஃபார்வர்ட் பிளாக்னாலே அந்த புலித்தோல் பறக்கும் போதே ஒரு பயம் இருக்கும் எல்லா சமூகத்துக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் நான் தனியா பிரிக்கிறேன் ஒவ்வொரு ஃபார்வர்ட் பிளாக்கா நீங்க வந்து கொண்டு போறது வந்து ரொம்ப வந்து வெளியில இருந்து பாக்குற சமூகத்துக்கே வந்து அச்சத்தை போக்குது. அதனால நீங்க எல்லாரும் வந்து ஒண்ணு திரட்டு இந்த டிஎன்டிக்கும் இந்த டிஎன்சில இருந்து நம்ம தூக்கி எறியணும், எங்களுக்கு டிஎன்டி வேணும்னு போராடினீங்கன்னா கண்டிப்பா நான் மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஒட்டுமொத்த சமுதாயம். நான் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சின்னு ஒரு கட்சி எனக்காக நான் வந்து எங்க அக்கா பழனி பாபான்ற ஒரு கொள்கையில் ஆரம்பிச்ச ஒரு கட்சி, ஒரு பெண்ணை ஆரம்பிச்ச கட்சி. அதாவது மண்ணுக்கான அரசியல் ஆகிறோம். இதாவது எந்த ஒரு ஜாதியிலும் எந்த ஒரு சமூகமும் நோங்காம மண்ணுக்காக மட்டும் உருவாக்குன இந்த கட்சி. இந்த கட்சியில இருந்து என்னுடைய அனைத்து எல்லா சமூகமும் சரி, ஒரு சமூகம் 2 சமூகம் எல்லா சமூகமும் இந்த டிஎன்டிக்கு வந்து போராடி கண்டிப்பா நான் என்னோட உயிர் உள்ளவரை நான் வாங்கி கொடுப்பேன். அது எந்த தமிழக அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு தும்மங்குண்டுல கூட ஒரு தம்பி வந்து ஒரு சொல்லியிருந்தாப்புல, 9ஆம் வகுப்போ 10ஆம் வகுப்போ நினைக்கிறேன், தமிழ் வாத்தியார் கள்ளர் பள்ளியில வந்து தமிழ் வாத்தியார் இல்லாதனாலதான் நான் வந்து தமிழ்ல ஃபெயில் ஆனேன் அப்படின்னு சொல்றாப்புல. அது வந்து உண்மையிலே ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா தான் இருக்கு. அரசாங்கம் வந்து நம்மளுக்கு உண்டான வந்து நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சலுகைகள் கேட்கல, எங்க உரிமைகளை கேட்கிறோம். எங்க உரிமைகளை நீங்க கொடுக்கவே கால சூழலை கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க கொடுக்க முடியாமலாம் இல்ல இல்லைங்களா. நான் இந்த மாதிரி அமைதியா நின்று கேட்கிற சூழலை வந்து அரசாங்கம் கொண்டு வராதீங்க.
இல்லாட்டி எங்க அண்ணன் இதுக்கு முன்னாடி பேசினால எதே தயவு செய்து எங்க உரிமையெல்லாம் கொடுத்துரு, இல்லைன்னா நாங்க உஸ்லாம்பட்டி பாஷையில பேச வேண்டியதா இருக்கும். அதனால எல்லாரும் எங்க உரிமையை கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்த மேடையில நான் ஏறும்போது அத்துணை ஃபாரோ பிளாக் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தயவு செய்து குரல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதையும் தாண்டி முக்குலமும் எக்குலம் இல்ல, முக்குலமும் இன்குலம். அதாவது இன்னி இஸ்லாமிய சொந்த தொப்புள் கொடி உறவுகள் நீங்க அனைவரும் உங்க 3 பேர்த்தையும் ஒண்ணு சேர்த்து இந்த டிஎன்டி பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். அதனால நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்த முடிவுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றுபடுவோம், வென்று முடிப்போம். விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நன்றி.